டோக்கன்ஸ் இன் பைத்தானில் மொத்தம் 5 டைப் இருக்கு சொன்னோம். இதில் இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டர்ஸில் மட்டும் 5 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் சொல்கிறேன், நல்லா தெளிவாக இருக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? இன்றைக்கி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, வேல்யூவை வேரியபிள்ஸில் அசைன் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும். நான் பைத்தானில் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. சிம்பிள் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் இன் பைத்தான். ஓகேவா? இப்போ இசிக்வல்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ஸோட அசைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். x = 10. நான் என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூனா என்ன சொல்லியிருக்கேன், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ 10 வந்து வேல்யூ. வேரியபிள்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், A to Z வந்து வேரியபிள் சொல்லியிருக்கேன். அப்போ வேல்யூ 10 வந்து வேரியபிள்ஸில் அசைன் ஆகுது. ஓகேவா? இதில் இன்னொன்று என்னென்னா ப்ளஸ் = சொல்லுவாங்க, ப்ளஸ் அசைன் சொல்லுவாங்க. இப்போ இது எப்படின்னா x = 10 மேலே கொடுத்துட்டீங்க. இப்போ ரெண்டாவது சம் +10 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் +10 கொடுத்தாங்கன்னா நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ ஆட் ஆகிக்கும், ஒரே ஒரு வேல்யூ ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஒரு வேல்யூ ஆட் ஆகிக்கும். இதுவே -= சொல்லி போட்டாங்கன்னா, இப்போ 10 இருக்கா, 10ல் -1 போயிட்டுனா 9. ஓகேவா? அதுவே ப்ளஸ் சொன்னால் 11. ஓகேவா? இது மாதிரி நம்ம பைத்தான் சீரிஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.